நாம் பரலோகத்தில் இல்லை, உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் பரலோக சித்தம் செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதினு ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து பரலோக தேவனுடைய சித்தம் இங்கே செய்யப்படாமல் தடுப்பதுதான் அவனுடைய வேலை. ஆனால் நம்முடைய வேலை என்ன? அவன் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கலாம், ஆனால் எனக்கு அவன் அதிபதி கிடையாது. இந்த உலகத்தில் என் மூலமா தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையிலும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றினுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்பதுதான் என்னுடைய நோக்கம், உங்களுடைய நோக்கம். சிலுவைக்காக நன்றி, கிரயமானி நன்றி, எந்தன் பாவம் நிந்தையை சுமந்து அன்பை பொழிந்தீரே. அன்புக்காக நன்றி, ரத்தத்துக்காக நன்றி, என்னை சுத்தமாக்கி மன்னித்தென்னை அன்பாய் அரவணைத்தீர். நீரே பாத்திர ஆட்டுக்குட்டியே, மகுடங்கள் சூடி மகிழ்கிறோம். ஜெயவீந்தனே, தேவமைந்தனே, உன்னதர் இயேசுவே, பரலோகின் ஆரோக்கிய பலியானி, ஆட்டுக்குட்டியே, பாத்திர நீரே. சிலுவைக்காக நன்றி, கிரயமானி நன்றி, எந்தன் பாவம் நிந்தையை சுமந்து அன்பை பொழிந்தீரே. அன்புக்காக நன்றி, ரத்தத்துக்காக நன்றி, என்னை சுத்தமாக்கி மன்னித்தென்னை அன்பாய் அரவணைத்தீர். நீரே பாத்திர ஆட்டுக்குட்டியே, மகுடங்கள் சூடி மகிழ்கிறோம். ஜெயவீந்தனே, தேவமைந்தனே, உன்னதர் இயேசுவே, பரலோகின் ஆரோக்கிய பலியானி, ஆட்டுக்குட்டியே, பாத்திர நீரே. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. தேவனுடைய ஆளுகை, மனுஷருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகை. இங்கே உலகத்தில் ஒரு ராஜ்யம்னு இருக்கும்போது அந்த ராஜ்யத்தில் ரொம்ப நல்லா அங்கே ஆளுகை நடந்தது என்று சொன்னால்,
அங்கே காரியங்கள் எல்லாம் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கு நல்லா செய்து கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த ராஜ்யத்தை தேடி மக்கள் ஓடுகிறார்கள். நிறைய பேர் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்தில் போய் குடியேறி அங்கே பிரஜைகளாகி விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே கிடைக்கிற சில லாபகரமான சில காரியங்கள், நன்மையான காரியங்கள், தேடிக்கொண்டிருக்கிற சில காரியங்கள், வேலை கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது, இப்படி சில வசதிகள் கிடைக்கிறது. இதற்காக இவர்களுக்கு அவசியமான சில காரியங்கள் சில இடங்களில் கிடைக்காம போகிறது. இப்போ கிடைக்கிற இடத்தை நாடி ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள். அதை அடையும் போது அதை முழுமையாக அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர்கள் அதில் பிரவேசிக்கிறார்கள். உலகத்திலே ராஜ்யங்கள் அப்படி இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. தேவனுடைய ஆளுகை எப்படின்னு இதுக்குள்ள ஜனங்கள் பிரவேசிக்கணும்னு வாஞ்சிக்கிறார்கள். இயேசு சொன்னார், பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பலவந்தமாய் அதில் வந்து பிரவேசிக்கிறார்கள் என்று சொன்னார். அடிச்சு பிடிச்சி வந்து பிரவேசிக்கிறார்களாம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையிறதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பலவந்தம் பண்ணி நுழைகிற அளவுக்கு இந்த ராஜ்யத்தின் பேரில் ஒரு ஈர்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஜனங்களுக்கு ஏராளமான பேர் வந்து நுழைகிறார்கள். இடுக்கமான வாசல்ன்றதுனால நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது கொஞ்சம் பேர் தான் போவாங்கன்னு சொல்லி. இல்லை, வாசல் இடுக்கும். ஏன்னு சொன்னால் இயேசு மாத்திரம்தான் வழி இதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து பிரவேசிப்பதற்காக ஏராளமான பேர் வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ராஜ்யத்தின் நன்மைகள் அவ்வளோ ஏராளமானதாக இருக்கிறது. ராஜ்யம் வந்து இப்பவே வந்திருக்கிறது. இந்த ஆளுகை இப்பவே நடக்கிறது. இந்த ஆளுகையின் மூலமாக நன்மைகள் இப்பொழுதே உண்டாகிறது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் இன்சூரன்ஸ் விற்றாங்க. இன்சூரன்ஸே வியாபாரம் ஆகலை. ஏன்னு சொன்னால் எல்லாம் செத்த பிறகு தான் கிடைக்கணுன்ற பாலிசியே ஒரு விதமான பாலிசி தான். போடுங்க பாலிசி, காசு கட்டுங்க, எப்போ கிடைக்குங்க, செத்த பிறகு மனைவி கிடைக்கும், பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பாலிசி. அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுறாங்க. எல்லாம் அப்புறம் தான் கிடைக்க போகுதுன்னா இப்போ நமக்கு ஒன்றுமே இல்லைன்னா அப்புறம் என்னன்னு அப்புறம் தான் பார்த்தாங்க. சரி, இந்த பாலிசியை வேறு மாதிரி வடிவமைக்கணும்னு சொல்லி மணி பேக் பாலிசின்னு கொண்டு வந்தாங்க இல்லையா. அது மட்டும் இல்லை, பல விதங்களில் இப்பொழுதே நன்மை ஈட்டக்கூடிய பாலிசி. வாழ்நாள்லேயே அந்த பாலிசியினுடைய நன்மைகளை அனுபவிக்கலாம். பிள்ளைகளுக்கு 18 வயசில் இவ்வளோ வரும், 19 வயசில் இவ்வளோ வரும், 20 வயசில் இவ்வளோ வரும், காலேஜ் ஃபீஸுக்கு வருஷம் கட்டுறதுக்கு வேண்டியதெல்லாம் வந்துடுற மாதிரிலாம் பாலிசி போடலாம். கொஞ்சம் யோசனை உள்ள ஆட்கள் அப்படிலாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்த உடனே பாருங்கள், அந்த மணி பேக்கில் வந்த உடனே எல்லாம் அதுக்கு தான் போகிறாங்க. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் பாலிசி வாங்குறாங்க ஆட்கள். நிறைய பேர் பாலிசி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா வெறும் செத்த பிறகு கிடைக்கிற ஒன்று இல்லை, இந்த வாழ்க்கையிலேயே கொஞ்சம் கிடைக்குது. நான் ஒரு மணி பேக் ப்ரீச்சர். செத்த பிறகு தான் எல்லாம் கிடைக்குன்னு பிரசங்கம் பண்ணுற பசங்க யாரும் இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் செத்த பிறகு தான் ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் இப்போவே ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்கிற ப்ரீச்சர். இப்போவே மணி பேக்கு சிலதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வப்போது இப்போவே வித்ட்ரா பண்ணலாம், இப்போவே அனுபவிக்கலாம், இப்போவே கையில் கிடைக்கும், இப்போவே அந்த நன்மைகள் பலாபலன்களை இப்பொழுதே அனுபவிக்கலாம் என்கிறது வேத வசனத்தின் சத்தியம். எல்லாத்துக்கும் செத்த பிறகு வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை, இப்போவே அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போவே தேவனுடைய ராஜ்யம் வந்து இருக்கிறது. அந்த ஆளுகை இப்போவே ஆரம்பமாக முடியும். அதனுடைய நன்மைகள் இப்போவே நமக்கு வந்து கிடைக்க முடியும் என்கிறது தான் வேத வசனத்தின் போதனை. அப்போ இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது மட்டும் இல்லை, இந்த பிரவேசித்த பிறகு இதனுடைய ஏராளமான இதில் சலுகைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாக்கியங்கள், ஸ்லாக்கியங்கள், ஏராளமான காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, இதையெல்லாம் விசுவாசிக்கவோ, இதை ஏற்றுக்கொள்ளவோ, இதை கிரகித்து கொள்ளவோ அனைவருக்கும் மனம் கூட கிடையாது. அதனால தான் மனம் புதிதாகிறதை பற்றி பேசி வருகிறேன். அதாவது கிங்டம் மென்டாலிட்டி, ராஜ்யத்தின் மனப்பான்மை என்பதை குறித்து பேசி வருகிறேன். இந்த ராஜ்யத்தில் உண்மையாகவே வாழ்ந்து இதனுடைய எல்லா காரியங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு மனப்பான்மை நமக்கு அவசியமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு அவருடைய மைண்டு தான் நல்லா இருக்க விட மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை ராஜ்யத்துக்குள்ளே விட்டுட்டீங்கன்னா கூட புத்தி மாற மாட்டேங்குது. அதனால தான் பாருங்க, சிலர் அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா கூட பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அமெரிக்காவில் இருக்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் பெரிய நன்மை உண்டாகலை. அவன் ரோட்டில் நின்றுட்டு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்டில் நின்றுட்டு பிச்சை தான் எடுக்கிறான். ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை அவனுக்குள்ள. எப்படி இந்த ராஜ்யத்தில் இந்த ஊரில் கொடுக்கப்படுகிற நன்மைகளை எப்படி பெற்று அனுபவிப்பது, எப்படி சொந்தமாக்கிக் கொள்வதுங்கிறது தெரியலையோ புரியலையோ,
யாருமே அங்கே ரோட்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாப்பாடு இல்லாமல் யாரும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அப்போ செய்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி போகிற வழியில் காசு கேட்குற ஆளுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. $1 கொடுங்க அப்படின்னு. இல்லை $1 அவங்களுக்கு கொண்டு காசை கொடுக்குற ஆளுகளும் இருக்கிறாங்க. ஒரே டாலர் இருக்காங்க. அவ்வளோ பசியில் இருக்கான், அவ்வளோ தேவையில் இருக்காங்க. ஒரு ஆளை கொலை பண்ணிவிட்டு $1 எடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் இருக்குது. என்ன பிரச்சனை? அவனுடைய மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை. சில காரியங்கள் அறியாமல் இருக்கலாம், புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், கிரகித்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியாத ஒரு நிலை. இஸ்ரவேல் மக்கள் கூட பாருங்க அப்படிதான். நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் கர்த்தர் அவர்களை மீட்டார். அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தா அவங்களால எண்ணி கூட பார்க்க முடியல. பாலும் தேனும் ஓடுற வாழ்க்கை எனக்கு உண்டாக முடியுமா? அதை நம்பவே முடியல அவங்களால. ஆனால் மோசே பாலும் தேனும் பிரசங்கியார். அவர் எப்போ பார்த்தாலும் அதுதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அவரை கல்லடித்து கொல்ல போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஜனம் சபையார். ஏன்னா அது என்ன, எப்போ பார்த்தாலும் பாலும் தேனும், வேற பிரசங்கம் இல்லையா? கையை ஓடிப்பார், காலை ஓடிப்பார், ஊதி போடுவார், நாசமாக்குவார், கொண்டு போடுவார். அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. எதுக்கா பாலும் தேனுமே பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் பாலும் தேனு தான் பிரச்சனை பண்ணுறார். அங்கே கொண்டு போகிறதுக்கு தான் குறிக்கோள் அவருக்கு. அதே குறியாக இருக்கிறார், அதே வேலையாக இருக்கிறாரு. அதில் எப்படி பிரவேசிக்கிறது, அதில் எப்படி போய் வாழ்கிறது, அதை எப்படி கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்காரு, இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு. ஆனால் பிரவேசிக்க முடியல அவங்களால். ஒரு தலைமுறையிலும் மடித்தாங்க. ஏன்னா மனம் இடம் கொடுக்கல, மனம் நம்ப மாட்டேங்குது, மனம் கிரகித்து கொள்ள மாட்டேங்கிறது. அதனால தான் மனம் புரிதாகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த மனம் புதிதாகிறதுல கடைசியாக ஆதியாகமம் 28 நாம் சில காரியங்களை பார்த்தோம். யாக்கோபு வீட்டை விட்டு ஓடி போகிறான். தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி அவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் பிடுங்கிட்டு இவன் ஓடுறான். உயிருக்கு தப்பி சகோதரனுக்கு பயந்து ஓடுகிறான். ஓடி போய் போகிற வழியில் ஒரு இடத்துல தங்குகிறான். அங்கே படுத்து தூங்குகிறான். அங்கே ஒரு தரிசனத்தை காண்கிறான், ஒரு சொப்பனம். அவன் படுத்திருக்கிற இடத்துக்கும் வானத்துக்கு இடையே ஒரு ஏணி. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். அப்படி தரிசனத்தை அவன் சொப்பனத்தை அப்படி பார்க்கிறான். பார்க்கும்போது அங்கே கர்த்தர் அந்த சொப்பனத்தில் அங்கே நின்று அவன்கிட்ட பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, இந்த நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்படின்னு கர்த்தர் அந்த சொப்பனத்தை சொல்றாரு. அவனுடைய நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். கர்த்தர் அந்த இடத்துல அந்த சொப்பனத்தின் மூலமாக அவனுக்கு வெளிப்படுகிறார். சொப்பனத்தில் அவனோடு பேசுகிறார். பேசும்போது உன்னை காத்து கொள்வேன், திரும்ப உன்னை தகப்பனிட்டு கொண்டு வருவேன்லாம், உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்லாம் வாக்கு கொடுக்குறாரு அவனுக்கு. திரும்பி வர பண்ணுவேன் இந்த தேசத்துக்கு, ஒன்று உன் சந்ததிக்கு பூமியின் வம்சம், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி பல காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார் அவனுக்கு. சொல்லிட்டு திடீர்னு அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்து பயந்துடுறான். சொல்லுறான், கர்த்தர் மெய்யாக இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு அந்த சொல்றான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்கிறான். அது ஏன் தேவனுடைய வீடு என்கிறான் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வீடுன்னு சொன்னா தேவன் இங்கே தான் இருக்கிறார், இந்த இடத்துல தான் இருக்கிறார். அவனுக்கு அன்றைக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைக்கிறது. தேவன் இவன் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறார். ஏன் இவன் இருக்கிற இடத்துல இருக்கிறார்? அன்றைக்கு தேவனுக்கு பூமியில் ஒரு ஆபீஸ் இருந்ததுன்னா அது இவன் இருக்கிற இடம் தான். ஏன்னா இவனை தவிர தேவனுக்கு உலகத்தில் வேற ஆள் கிடையாது. இவன் தான் ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார் கர்த்தர், உன்னையும் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அப்போ சந்ததினா யார்? ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கோபு அப்படின்னு இவங்க பாட்டனோட உடன்படிக்கை பண்ணதுனால கர்த்தர் இவனை கொண்டுதான் இந்த பூமியில காரியங்களை செய்கிறார். வேற ஆள் கிடையாது கர்த்தருக்கு. இவன் மூலமாக தான் எல்லாத்தையும் நிறைவேற்றணும். இவன் மூலமாக தான் இஸ்ரவேல் தேசம் உண்டாகணும். இவன் பேர் தான் இஸ்ரவேல்னு கடைசியில் மாறிச்சு, தேசமே உருவாச்சு. அதன் பிறகு இதுல இருந்து தான் இயேசு வந்து பிறக்கிறார். இயேசு வந்து பிறந்து அவர் மூலமா ரட்சிப்பு உண்டாகி எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ரட்சிப்பு உண்டாகிறது. ஆகவே இவன் ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கிறான்.
அப்ப அதனால கர்த்தர் இவன் எங்க இருக்கிறாரோ அங்கதான் இருக்கிறார், அங்கதான் அவர் ஆபீஸ் செட்டப் பண்ணி இருக்கிறார், அங்கிருந்து தான் அவர் ஆபரேட் பண்றாரு. இவன் மூலமாக, இவன் இருக்கிற இடத்துல இருந்து தான், இவன் மூலமாக தான் கர்த்தர் ஆபரேட் பண்ணுகிறார். அதைத்தான் இன்றைக்கு அவன் அறிந்து கொண்டான். சொல்றான், நான் நினைச்சேன் ஓடி வந்துட்டேன், நான் நினைச்சேன் ரொம்ப தூரமா வந்துட்டேன், கர்த்தர் இங்க தான் இருக்கிறார். நான் நினைக்கவே இல்லை, நான் இவ்வளவு முக்கியமான ஆள் நினைக்கவே இல்லை, நான் இவ்வளவு கர்த்தருடைய பார்வையிலே நான் இவ்வளவு முக்கியமான இடம் பெற்றிருக்கிறேன்னு நினைக்கல. அன்றைக்கு தான் அவனுக்கு விளங்குகிறது, இவன் ஒரு ராஜ்யத்தின் ஒரு பங்காய் இருக்கிறான். தேவன் தம்முடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற விரும்புகிறார். அந்த நோக்கத்திலே இவனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அதனால தேவன் இவர் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறாரு, இவன் மூலமா தான் கிரியை செய்கிறார். அதனால தான் சொல்றான், இது தேவனுடைய வீடு என்று. வீடுங்கிறது அந்த இடம் இல்லை, வெறும் அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு அங்க ஒரு கோயில் கட்டு அங்க போய் கும்பிட்டு இருக்க கூடாது. வீடுங்கிறது பாருங்க, ஹவுஸ் ஆஃப் காட் என்று சொல்கிறான். இது தேவனுடைய வீடுன்னு ஒரு இடம் அல்ல அது. பிற்காலத்தில் பாருங்க, இயேசுக்குள்ள தேவன் இருந்தார்னு வாசிக்கிறோம். தேவாலயத்துக்குள்ள இருந்த தேவன் இயேசுக்குள்ள இருந்தாராம். இயேசு இந்த பூமியில இருந்த போது இயேசுக்குள்ள தேவன் இருந்தார். அதனாலதான் இயேசு தேவாலயத்துக்குள்ள போயிட்டு, எல்லாரும் தேவாலயத்தில் நடக்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பண்டிகை நடக்குது, அங்க அவர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்துல வர கணவன். அதே கோயில் நின்று சொல்றாரு, கோயிலை பார்க்காத, அங்க பார்க்காத, என்ன பாரு. ஏன்னா கடவுள் அங்கே இல்லை, இப்போ அந்த திரைச்சிலைக்கு பின்னாலே இல்லை, கடவுள் வந்து தேவாலயத்தில் இல்லை, அவர் எங்க இருக்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிறார். அதான் காண்பிக்கிறார். தேவன் அங்க இல்லப்பா, எங்கிட்ட இருக்கிறார், எங்கிட்ட வா அப்படிங்கிறார். அப்ப இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, God was in Christ reconciling the world to himself. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருந்து உலகத்தை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டிருந்தார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அப்ப இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவனுடைய வீடு எங்க? இயேசு தான் தேவனுடைய வீடு. இட்ஸ் a person, ஒரு நபர். இயேசு கல்வாரி சிலுவையில் செத்த போது, மரித்த போது, அந்த திரைச்சீலை தேவாலயத்தில் ரெண்டா பிளந்தது. எதுக்கு? தேவன் அங்க இல்லைன்னு காண்பிக்கிறதுக்கு. அந்த திரைச்சலை ரெண்டாய் பிளந்த போது, அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தின் திரைச்சலை ரெண்டாய் பிளந்த போது, ரெண்டாய் கிழிந்த போது, அங்க இல்லைன்னு காமிச்சது மட்டும் இல்ல, அதோடு கூட இந்த இயேசுவின் சரீரம் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட போது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட போது, அதனால மீட்பு உண்டான போது, இயேசுவுக்குள்ளாக இருந்த அந்த தேவன் இந்த மாம்சம் என்னும் திரைச்சலைக்குள்ளாக இருந்தார். பாருங்க, தேவன் இயேசு என்கிற அந்த மாம்ச சரீரத்தில் அந்த மனிதனுக்குள்ளாக இருந்த அவர் அந்த திரைச்சலையை கிழிச்சிட்டு வெளியே வந்துட்டு இப்ப நமக்குள்ளே வந்து விட்டார். அப்ப தேவனுடைய வீடுங்கிறது வேற எங்க இல்லைங்க, நீங்களும் நானும் தான் தேவனுடைய வீடு. நான் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்கள் மூலமாக உலாவி காரியங்களை செய்வான்னு சொல்றாரு இல்லையா? அப்ப தேவனுடைய வீடு நாம தான். இன்றைக்கு பார்க்க, அன்னைக்கு யாக்கோபு மட்டும்தான், பூமியில வேற ஆளும் கிடையாது. தேவன் எங்க இருக்காருன்னா அங்கதான் இருக்கார். அந்த ஆள் எங்க இருக்காரோ அங்கதான் இருக்கிறார். அவர் கூட தான் போயிட்டு இருக்கிறார். அவர் மூலமா தான் வேலை நடத்திட்டு இருக்கிறார். இன்னைக்கு தேவன் எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசமாய் இருக்கிறார். நாம் தேவனுடைய வீடாய் இருக்கிறோம். என்ன பெரிய ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் தரார் பாருங்க. அது சொல்றாரு, நீ சாதாரண ஆள் இல்லப்பா, நீ தேவனே நீ இருக்கிற இடத்துல தான் ஆபீஸ் செட்டப் பண்ணியிருக்காரு, நீ போற இடம்லாம் தான் அவர் வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆள்ன்றதை காண்பிக்கிறார். வானத்தின் வாசல்னு அந்த இடத்தை அழைக்கிறான். ஏன் வானத்தின் வாசல்? தேவதூதர்கள் இறங்குகிறார்கள், ஏறுகிறார்கள். அங்கே தேவனிடத்திலிருந்து செய்திகள் வருகிறது, போகிறது. தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகிறது. தேவ ஒத்தாசை, அனுகூலம் தேவ தூதர்கள் மூலமாக உதவி கிடைக்கிறது. அதை காண்பிக்கிறதுக்கு தான் அங்கே தேவதூதர் ஏறி இறங்குகிறதை அவன் காண்கிறான் பாருங்க. அப்போ அவனுக்கு ஒரு காரியம் புரியுது, நான் தேவனுடைய நோக்கத்தில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறேன். இதில் நான் பங்கு வகிக்கிறபடினாலே கர்த்தர் எனக்கு ஒத்தாசையாக தேவ தூதர்களை அங்கே அனுப்புகிறார், எனக்காக அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார்கள் என்கிற அப்படிப்பட்ட ஒரு செய்தி அவனுக்கு அங்கே அன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ தேவன் அவனுக்கு என்ன பேசுகிறார் என்று அந்த சொப்பனத்தின் மூலமாக என்ன பேசுகிறாரு? தேவன் தம்முடைய சித்தத்தை, நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இவன் ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு இவன் மூலமாக தான் அவன் நிறைவேற்றணும். ஆகவே இவன் இருக்கிற இடம் தான் தேவன் இருக்கிற இடம். இவன் ஒரு கிங்டம் மேன், இவன் ஒரு ராஜ்யத்தின் மனுஷன்.
ஆகவேதான் இவன் இப்போ வேற விதமாக திங்க் பண்ணணும், வேற விதமாக யோசிக்கணும், இவனுடைய புத்தியெல்லாம் மாறணும், நேச்சர் மாறணும், தன்மை மாறணும், வாழ்க்கை மாறணும், ஜீவியம் மாறணும், எல்லாம் மாறணும். ஏன்னா தேவன் இவனை எடுத்து உபயோகப்படுத்தி தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை இவன் மூலமாக இந்த பூமியில தேவன் நிறைவேற்ற வேண்டும். இதைத்தான் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக இவனுக்கு இவனுடைய சொந்த பலனை சார்ந்திருக்க சொல்ல தேவ தூதர்களே அனுப்புகிறார். தேவ தூதர்கள் மேலையும் கீழே இறங்குறது ஏறுகிறதுமாய் இருக்கிறார்கள். தேவன் இவனுக்காக, இவனுடைய சந்ததிக்காக, அதன் மூலமாக பூமியின் மனு வர்க்கத்தில் எல்லாருக்காகவும் இயேசு வர்றாரு. இவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவராக பிறக்கிறாரு, ரட்சகராக மாறுறாரு, ரட்சகராக இருந்து எல்லாரையும் ரட்சிக்கிறாரு. ஆகவே எல்லா ஜாதி ஜனங்களும் இப்படி மாற்றப்படுவார்கள் என்கிறது தான் அந்த செய்தி. அப்படி மாற்றப்படும் போது எல்லாருக்காகவும் கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய இன்ஹெரிட்டன்ஸை வைத்திருக்கிறார், பெரிய சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிப்பு என்கிறது ஒரு பெரிய சுதந்திரம். பாருங்க, நம்மளை ரட்சிக்கிறதுன்றது வெறும் இந்த பாவத்திலிருந்து நம்ம காப்பாற்றுறது இல்லை, பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு என்னவெல்லாம் தேவன் தர வேண்டும் என்று பரலோக தகப்பன் விரும்புகிறாரோ அதையெல்லாம் நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை குறித்து சொல்லும் போது பவுல் சொல்றார், எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனதுக்கும் அவைகள் தோன்றினதில்லை. எது தோன்றினதில்லை? தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்காக ஏற்படுத்தினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, காதும் கேட்டதில்லை, எந்த மனதுக்கும் அது தோன்றதில்லை என்றார். அப்ப தேவன் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நாம் போய் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறோம் பாருங்க. இந்த உலகத்தில் பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான், எதிர்ப்புன்னு ஒரு சக்தி இருக்குது, எதிர்ப்பு சக்தி இருக்குது, தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சக்தி இருக்குது. தேவன் நமக்காக ரட்சிப்பின் மூலமாக ஒரு பெரிய சுதந்திரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதை அடைய முடியாத தடுக்கிற சக்திகள் நிறைய இந்த உலகத்தில் இருக்கிறது. நாம் பரலோகத்தில் இல்லை, உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் பரலோக சித்தம் செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதினு ஒருத்தர் இருக்கிறான். அவன் பரலோக தேவனுடைய சித்தம் இங்கே செய்யப்படாமல் தடுப்பதுதான் அவனுடைய வேலை. ஆனால் நம்முடைய வேலை என்ன? அவன் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கலாம், ஆனால் எனக்கு அவன் அதிபதி கிடையாது. இந்த உலகத்தில் என் மூலமா தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையிலும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றினுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்பதுதான் என்னுடைய நோக்கம், உங்களுடைய நோக்கம் இல்லையா? அப்ப தேவனுடைய சித்தம் நிறைவேறணும்னா அந்த தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெரிய இடையூறுகளை, பெரிய சவால்களை நாம் எதிர்கொண்டு அவைகளெல்லாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை யார். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்தும் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல கம்மாலோசனை. கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்தும்
பெற்றே ஏகி பறந்திடும் பக்தரோடே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்தீரே ஜெய கம்பீரமே உனக்குண்டே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்தீரே ஜெய கம்பீரமே உனக்குண்டே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார் மட்டும் காத்தவர் இம்மானுவே இன்னமும் காத்துன்னை நடத்துவார். அங்கே அநேக வாசஸ்தலங்கள் அன்பின் பிதாவிட்டில் ஜோலிக்குதே நேர்த்தியான இடங்களில் உந்தன் நேர்த்திய பங்கு